அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க. அதனால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடிவி தினகரன் வெளியில் வந்துட்டார். தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வெளியில் வந்துட்டார். இன்னும் யார் யார் வெளியே வர போகிறாங்கன்னு தெரியல. அது மூழ்கின்ற கப்பல், அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள். இது யதார்த்தமான உண்மை. இன்றும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி பணம், நம்முடைய உரிமை தொகை, இரத்தமும் வேர்வையும் சிந்தி தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரி பணத்தை, நம்முடைய பங்களிப்பை 50 விழுக்காடு கொடுக்க வேண்டும், 20 விழுக்காடு கொடுக்கிறேன் என்று வம்படி செய்திருக்கிறார்கள். அதே போன்று பேரிடர் நிதி கொடுக்கவில்லை. மாணவ செல்வங்களுக்கு அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தரவில்லை. கேட்டால் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டால்தான் நாங்கள் பணத்தை கொடுப்போம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான செயல் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கூட்டணிக்கு வாக்கில்லை, ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. ஆகையால் இதை புரிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவராக, அண்ணன் டிடிவி தினகரன் நேற்றுக்கு வெளியே வந்தார், இன்று செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கெடு வைத்திருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் எதை காட்டுகிறது? தமிழ்நாட்டு மக்கள் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கெடு வைத்து விட்டார்கள். ஆகவே இது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி என்று. ஆகவே ஒவ்வொருவராக இது மூழ்கின்ற கப்பலில் நாம் ஏறவும் வேண்டாம், அதில் பயணம் செய்யவே வேண்டாமல் ஒவ்வொருவராக இறங்கி கொண்டிருக்கிறார்கள். போக போக தெரியும். இந்த உட்கட்சி பிரச்சனைக்கும் பாஜக டெல்லி தலைமை தான் அரசியல் பேசுறாங்க. பாஜக எங்கே உறவாடுறாங்களோ உறவாடி கெடுக்கும் ஒரு கட்சி தான் பாஜக. அதுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்குது. நீங்கள் சந்திரபாபு நாயுடு கிட்ட கடந்த காலங்களில் கூட்டணி இருக்கும்போது அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் ரைடு பண்ணி சார்ஜ் ஷீட் லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கட்சியில் சேர்ந்த ரமேஷ் சௌத்ரி நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் நினைவு இருக்குது. இவங்கெல்லாம் பாஜகவில் சேர்ந்த உடனே அவங்க வாஷிங் மிஷினில் போட்டு வெண்மையாக்கி புனிதவன்களாக கங்கையில் குளிக்க வச்சு சேர்த்துட்டாங்க. வழக்குகளே கிடையாது. அந்த கட்சியை உடைச்சாங்க. அதற்கு பிறகு மகாராஷ்டிரா, ஹரியானா, பீகார் எல்லாத்துலேயும் அவங்களுடைய சித்து விளையாட்டு இருக்குது. உச்சபட்சமாக கடைசியில் அதிமுகவை என்ன செய்தார்கள் தெரியும், இப்போ என்ன செய்ய போகிறார்கள்னு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும். வீழ்த்து கொண்டவர்கள் பிழைத்து கொள்வார்கள். வீழ்த்து கொள்ளவில்லை என்றால் அரசியலில் பிழைக்க மாட்டார்கள். ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும் பாஜகவிடம் என்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். அமெரிக்க அரசு 50% இந்திய மக்கள் மீது இந்திய பொருட்கள் வரி விதிப்பால தமிழகத்திலே பெரும்பாலான பாதிப்பு இருக்கு. மத்திய அரசு ஒரு புறம் அழுத்தம் கொடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலுமே காங்கிரஸ் கட்சி இதை வலிமையாக எதிர்க்கணும். என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க? இல்லை, இவங்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை? 50 விழுக்காடு ட்ரம்ப் என்ன சொன்னார்? நீ ரஷ்யாவோட என்ன வாங்கக்கூடாது, ரஷ்யாவோட நீ கச்சா ஆயில் வாங்கினீங்கன்னா நான் வரி விதிப்பேன், ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நீ மீறுறேன்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? ரஷ்யாவில் மலிவாக கிடைக்கிது வாங்குறேன்னாங்க. ரஷ்யாவில் மலிவாக கிடைக்கிது கச்சா எண்ணெய் வாங்குறோம். அது யாருக்காக வாங்கினீங்க? அரசுக்காகவா அம்பானிக்காகவா? அம்பானிக்கு மிகவும் மலிவாக வாங்கி தரீங்க. சரி, அம்பானியுடைய ஜாம் நகரில் இருக்க ரெஃபைனரி ஆயிலுடைய சென்ட்ரலில் இருந்து ஏதாவது விலை கம்மியாக விற்கிறாரா இந்திய மக்களுக்கு? 20 ரூபா குறைச்சிருக்காரா? மலிவான விலையில் வாங்குறோன்னா 1 லிட்டருக்கு 20 ரூபா 30 ரூபா குறைச்சிருக்கணும். அப்போ மலிவுன்னா என்ன மலிவு? அது யாருக்கான மலிவு? அப்போ இந்திய மக்கள் இப்பொழுது கரூர் மாவட்டம், கோயம்புத்தூர், நாமக்கல், திருப்பூர் எல்லாம் பின்னலாடை தொழில்கள் சுத்தமாக நடிஞ்சு போச்சு. ஏற்கனவே எம்எஸ்எம்இயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வரி விதிப்பு மூலமா ஏற்றுமதி தடைபடுது. குறிப்பாக இன்றைக்கி தூத்துக்குடி துறைமுகம், சென்னை துறைமுகம், காட்டுப்பள்ளி துறைமுகம்லாம் ஏற்றுமதி ரொம்ப மந்தமாக இருக்குது. கண்டெய்னர்லாம் சரியாக ஏறுறதில்லைன்றாங்க. நாங்கள் அப்போவே சொன்னோம் 40 விழுக்காடு ஜிஎஸ்டி நம்முடைய நாட்டுக்கு பொருந்தாதது, யூரோப்பியர்களுக்கு பொருந்தும், ஐரோப்பியர்களுக்கு பொருந்தோம். இல்லை 40 விழுக்காடை நான் கொண்டாடுவேன். நாங்கள் இப்போ என்ன பண்ணாங்க? மக்களிடம் கடன் சுமை ஏறி போச்சு, இருப்பு சேமிப்பு குறைஞ்சி போச்சு, இந்தியாவுடைய பொருளாதாரம் மங்குதுனோன்னு இப்போ 18% ரிவர்ஸ் ஆகுறாங்க. இதை சொன்னது யார்? எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார். மேனாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நீங்கள் கேட்கல. இப்போ 18 விழுக்காடு தீபாவளி பரிசு கொடுக்க போகிறோன்றீங்க. அப்போ காங்கிரஸ் இந்த மக்கள் மீது 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆபத்து வரும் என்றால் அது முன்னே கண்காணித்து கணிச்சு சொல்கிற ஒரு மாபெரும் இயக்கம் தான் காங்கிரஸ். அதனுடைய தலைவர் தான் ராகுல் காந்தி.
இதில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, வாக்குரிமை எல்லாம் இருக்குது மக்களுக்கு. அதை வந்து யாரும் பிடுங்கக்கூடாது. நான் இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, நான் தமிழ்நாடு அரசுக்கிட்டையும் காவல்துறையும் நான் பேசுகிறேன். ரைட், தேங்க்யூ. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.